இந்த ஸ்டைல் போடா எடப்பாடியோட போஸ்டர். பஸ்ல ஏறி போலான்னு பார்த்தா கூட அங்கேயும் எதனா போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காங்க. சரி நடந்து போவோம், பஸ்ல தான் இந்த தொல்லை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போற வண்டி வர வண்டி எல்லாத்துலயும் பின்னாடி போஸ்டரா இருக்கு. சரி வீட்டுக்கு போலான்னு வீட்டுக்கு போனா கூட நம்ம கிட்ட பெர்மிஷனே வாங்க மாட்டாங்க. அவங்களே வீட்டு வாசல்ல பெரிய போஸ்டரா ஒன்று ஒட்டிடுவாங்க. சரி இவ்வளோ பண்றாங்க, வெளியில தான் நிம்மதியா இருக்க முடியல, என் போன் நான் பாக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் போனை நான் பார்த்தா கூட யூடியூப்ல வர ஆடு ஃபுல்லா கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம மறுபடியும் வந்து ஸ்டாலின் அவர்களோட ஃபேஸ் தான் வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஏதா ஹீரோயின்ஸ் வருவாங்க, ஏதா ஹீரோஸ் வருவாங்க, இந்த க்ரீமை போடுங்க, இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுங்க, இந்த க்ரீமை போட்டா நீங்க வெள்ளையாயிடலாம், இந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இப்ப வர ஆட்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடணுமா, இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க, இதெல்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இதுல இருந்து இது வரைக்கும் நாங்க எவ்வளவு வந்து பண்ணிருக்கோம் தெரியுமா, சத்துணவுல சாப்பாடு தரோம், பஸ் விட்டுருக்கோம், ரோடு போட்டு கொடுத்துருக்கோம், இவ்வளவு சொல்றாங்க. ஏன் இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்தவங்களாம் ரோடு போட்டு கொடுத்தது இல்லையா, சத்துணவுல சாப்பாடு இல்லையா, இவ்வளவு வருஷமும் அதுதான் நடந்துட்டு இருக்கு, இந்த வருஷமும் அதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க, புதுசா ஒன்றும் நீங்க கொண்டு வந்துடல.